எல்லோரும் நம்முடைய அருமை இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்திலே அன்பின் இல்லங்கள் ஊழியங்கள் சார்பாக உங்களை நாங்கள் வாழ்த்தி சத்திய வார்த்தைகள் என்ற தேவ நிகழ்ச்சிக்குள்ளே உங்களை அன்போடு கூட நாங்கள் வரவேற்கின்றோம். இன்றைய நாளிலும் தேவன் நம்மோடு பேச வேண்டும். தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கே நம்முடைய வாழ்க்கை அர்ப்பணிக்கப்பட வேண்டும் என்ற வாஞ்சியோடு கூட தெய்வம் நம்மோடு கூட இடைப்படுவார் என்ற எதிர்பார்ப்பில் இந்த வேத செய்திக்குள்ளே நாங்கள் கடந்து செல்லுவோம். நம்ம ஒவ்வொருவரையும் தேவனுடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கின்ற எங்கள் அருமை பிதாவே, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, உம்முடைய நாமங்களை நாங்கள் துதித்து நீர் செய்த நன்மைகளுக்கு உமக்கு நன்றி செலுத்தி உம்முடைய ஆளுமைகள் அதிகாரங்களுக்கு முன்பதாக எங்களை நாங்கள் தாழ்த்தி உம்மை பணிந்து கொள்ளுகிறோம். ஐயா தகப்பனே, இன்றைய நாளிலும் உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்திலே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். தெய்வம் உம்முடைய வார்த்தைகளை நீர் மகிமைப்படுத்தும். ஐயா உம்முடைய சகல பிரஸ்தாபங்களை பார்க்கிலும் உம்முடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறீர் என்று உம்முடைய சத்திய வேதம் சொல்லுகிறது. அந்த வார்த்தைகளை இன்றைய நாளிலே எங்கள் வாழ்க்கையை பெற்றுத்தாரும். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான உம்முடைய சத்திய வார்த்தைகளினாலே நாங்கள் பிழைக்கத்தக்கதாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல உம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்ற வார்த்தையின்படி நாங்கள் பிழைக்க, எங்கள் வாழ்க்கை மாற, உமக்குள்ளே நாங்கள் பலன் கொள்ள கர்த்தர் உம்முடைய வார்த்தையை கனப்படுத்தி மகிமைப்படுத்தி எங்களுக்கு பெற்று தரும்படியாய் எங்களை ஒப்பு கொடுத்து உம்முடைய பரிசுத்த குமாரனாகிய இயேசுவின் உன்னத நாமத்திலே பரிசுத்த ஆவியானவருடைய தாசையோடு கொடுமை நோக்கி ஜெபிக்கின்றோம். மகிமைப்படும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைய நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும்படியாக தேவையானது ஒன்றே என்ற தலைப்பில தேவனுடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க வாஞ்சிக்கின்றோம். கர்த்தர் நமக்கு நிச்சயமாக உதவி செய்வார் என்று நாங்கள் விசுவாசிக்கின்றோம். என்ன, இந்த உலகத்துல அநேக ஜனங்கள் அநேக விதமான காரியங்களை தங்களுடைய வாழ்க்கையில தேடி சேர்க்கும்படியாக, அதுதான் நமக்கு தேவை என்ற ஒரு எண்ணத்தோடு கூட அநேக விதமான காரியங்களுக்குள்ளே தங்களை ஒப்பு கொடுத்து தங்களை அலைக்கழித்து தங்களுக்கு நேரம் இல்லாதபடிக்கு ஓடுகிறதான இந்த உலகத்தில ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில விரும்புகிறது என்ன? தெய்வம் எதை முக்கியத்துவப்படுத்துகின்றார் அல்லது எதை நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியமாக நாங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என்பதை குறித்து சிந்திக்கிற ஜனங்கள் இன்றைக்கு உலகத்திலே குறைந்து போய் இருக்கின்ற இந்த காலங்களிலே தேவன் நமக்கு சொல்லுகிறதான இந்த வேத பகுதி என்ன? தேவையானது ஒன்றே, தேவையானது ஒன்றே என்ற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தையை நாங்கள் தியானிப்போம். லூக்காவின் புத்தகம் 10வது அதிகாரம் 38வது வசனத்தை நாங்கள் தியானிக்கும் பொழுது வேதம் இவ்வண்ணமாய் சொல்லுகிறது. இயேசு சொல்லுகிறார், பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்திலே பிரவேசித்தார். இயேசு பிரயாணமாய் போகும் பொழுது ஒரு கிராமத்திலே அவர் பிரவேசித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். மார்த்தாள் என்று சொல்லுகிற ஒரு பெண் சகோதரி ஆண்டவராகிய இயேசு அந்த கிராமத்துக்கு வந்தவுடனே அந்த கிராமத்திலே தன்னுடைய வீட்டிலே தங்கும்படியாக அவள் ஏற்றுக்கொள்ளுகிறாள். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவளுக்கு ஒரு சகோதரி மரியாள் என்று சொல்லுகிறவள் இருந்தால் அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, இந்த மார்த்தாள் ஆண்டவராகிய இயேசுவை தன்னுடைய வீட்டுக்குள்ளே அழைத்துக் கொள்ளுகிறார். தனக்கு இருக்கிற ஆசை என்ன? என் ஆண்டவராகிய இயேசு இந்த இடத்துக்கு வருகிறார், அவர் தீர்க்கதரிசி என்று ஜனங்கள் சொல்லுகிறார்கள், அவர் தேவ ஊழியர், தேவ மனிதர் என்று ஜனங்கள் சொல்லுகிறார்கள். எப்படியாப்பட்ட பலதரப்பட்டதான எண்ணங்களோடு கூட ஆண்டவரை தன்னுடைய வீட்டுக்குள்ளே அவள் ஏற்றுக்கொண்டு அவள் இருந்ததான அந்த நாளிலே அவளுடைய சகோதரி என்ன செய்கிறாள்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்தருகே
அமர்ந்து ஆண்டவர் எதையெல்லாம் பேசுகின்றாரோ, ஆண்டவர் தன்னுடைய நாவிலே புறப்படுகிற வார்த்தைகள் என்னெல்லாம் சொல்லுகிறாரோ அந்த வார்த்தையை கேட்கும்படியாக, அந்த வார்த்தைகளை தியானிக்கும்படியாக, அந்த வார்த்தைக்கு தன்னுடைய செவியை சாய்க்கும்படியாக ஆண்டவருடைய பாதத்தை தெரிந்து கொண்டு ஆண்டவருடைய பாதத்தின் அருகே ஆண்டவர் சொல்லுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தார். மார்த்தாள் என்ன செய்கிறார்? பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார். பாருங்க, அந்த வீட்டிலே மார்த்தாள் வீட்டுக்கு அழைத்தவள் அங்கே பற்பல வேலைகளை செய்கிறது மாத்திரமல்ல, அந்த வேலைகள் நிமித்தம் வருத்தம் அடைகிறாள், மனவேதனைப்படுகிறாள். நான் தனியே செய்கின்றேனே, தனியே கஷ்டப்படுகின்றேனே, சமைக்க வேண்டும், பாத்திரம் கழுவ வேண்டும், அதை செய்ய வேண்டும், வீட்டுக்கு வந்திருக்கிற விருந்தாடியை நான் கவனிக்க வேண்டும். இப்படியாப்பட்ட பல சிந்தனைகளோடு கூட அவள் மன வருத்தத்தோடு கூட ஆண்டவரிடத்திலே வந்து சொல்லுகிறாள், ஆண்டவரே, என்னுடைய சகோதரி உம்முடைய பாதத்திலே இருக்கிறாளே, நீர் தான் போதிக்கிறீரே, நீர் தான் நல்ல வசனங்கள் எல்லாம் சொல்றீரே, கொஞ்சம் புத்தி சொல்லக்கூடாது ஆண்டவரே? கொஞ்சம் புத்தியை சொல்லி என்னோடு வந்து கூட எனக்கு ஊடமாட ஒத்துழைத்து வேலை செஞ்சு இந்த சமையலை வேகமா முடித்து நாங்கள் சாப்பாடெல்லாம் இங்க கொண்டாந்து வைக்கிறதுக்கு அவளை அனுப்பி விடும் ஆண்டவரே என்பது போல அவள் தன்னுடைய வார்த்தைகளை சொல்லும் பொழுது ஆண்டவராகிய இயேசு அங்கே வேதம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறார் பாருங்கள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, யாருக்கு? இந்த மார்த்தாளுக்கு பிரதியுத்தரமாக சொல்லுகிறார், மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். அநேக காரியம் அவளுடைய இருதயத்திலே அவள் அங்கே போட்டு அதை கவலைப்பட்டு அவள் வருத்தப்பட்டு அவள் கலங்கி கொண்டிருக்கிறாள். என்ன செய்கிறது என்று தெரியவில்லை. எதை அடுத்த காரியமாய் நான் செய்ய வேண்டும், என்ன வேலையை செய்ய வேண்டும், எதை ஆயத்தம் பண்ண வேண்டும், எதை அடுத்து நான் செய்ய வேண்டும் என்று தெரியாமல் கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறாள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், தேவையானது ஒன்றே, தேவையானது ஒன்றுதான் மகளே. நீ அதை புரிந்து கொள்ளவில்லை, அதை அறிந்து கொள்ளவில்லை, அது என்ன என்று உனக்கு விளங்காதபடியினாலே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். ஆனால் தேவையானது ஒன்று, அது என்ன என்பதை உன்னுடைய சகோதரியாகிய மார்த்தாள், அங்கே உன்னுடைய சகோதரியாகிய மரியாள் அறிந்தபடியினாலே தான் அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டெடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். பாருங்க, அங்கே இந்த உலகத்திலே என்னதான் காரியங்களை நாங்கள் தேடி அலைந்து கவலைப்பட்டு பிரயாசப்பட்டு நாங்கள் சேர்த்தாலும், அது பொக்கிஷங்களாய் நம்முடைய வாழ்க்கையிலே இருந்தாலும் ஒன்றுமே நம்மோடு கூட வரப்போகிறது கிடையாது. ஒன்றுமே நம்முடைய வாழ்க்கையை மாற்றப் போகிறது கிடையாது. ஒன்றுமே நம்முடைய ஆத்துமாவை ரட்சிக்க போகிறது கிடையாது என்பதை அறிந்த மரியாள், தேவையானது ஒன்று, தேவனுடைய வார்த்தை. என் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான் என்பதை என் சத்திய வேதம் உறுதிப்படுத்துகிறது. ஆகவே என் தெய்வத்தின் பார்வையிலே மனிதனுடைய சரீர வளர்ச்சியை பார்க்கிலும், மனிதனுடைய சரீரத்துக்கு தேவையானதை பார்க்கிலும், அவனுடைய ஆத்துமாவுக்கு தேவையானது, அவனுடைய ஆத்துமாவை வாழ வைக்க வேண்டியது, அவனுடைய ஆத்துமாவுக்கு ஜீவனை கொடுக்கிறது, அவனுடைய ஆத்துமாவிலே நிலைத்திருக்கிறது, ஆத்துமாவிலிருந்து ஒருவனும் எடுத்துக்கொள்ள முடியாத நல்ல பங்காகிய தேவனுடைய வார்த்தையை அந்த மரியாள் தெரிந்து கொண்டார் என்று இயேசு சொல்லுகிறார். அன்பு தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் எதை தெரிந்திருக்கிறோம், எதை முக்கியத்துவப்படுத்துகின்றோம், எதற்கு முக்கிய இடத்தை நாங்கள் கொடுக்கின்றோம்? அநேகருடைய வாழ்க்கையில வேலைக்கு முக்கியத்துவம், அநேகருடைய வாழ்க்கையிலே படிப்புக்கு முக்கியத்துவம், அநேகருடைய வாழ்க்கையிலே உலக காரியங்களுக்கு முக்கியத்துவம், அநேகருடைய வாழ்க்கையிலே தெய்வத்தை பார்க்கிலும் பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம், தெய்வத்தை பார்க்கிலும் மனைவிக்கு கணவனுக்கு முக்கியத்துவம். ஆனால் தெய்வம் விரும்புகிறது, எல்லாம் நமக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். பிள்ளையை தந்தார், குடும்பத்தை தந்தார், கணவன் மனைவி சந்தோஷமாய் அன்பாய் பிள்ளைகளோடு இருக்க வேண்டும், உண்மைதான். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய
ஆத்துமாவை என்றுமே அழிவுக்கு நடத்தாமல் ஜீவனுக்கு நடத்துகின்ற சத்திய வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதுதான் மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றும் என்பதை நன்கு தெரிந்தவளாக, நன்கு புரிந்தவளாக அதை ஏற்றுக்கொள்ளுகிறாள் இந்த மரியாள். ஆனால் மார்த்தாளுடைய வாழ்க்கையில அதை பார்க்கிலும் அநேக கவலைகள், அநேக பிரச்சனைகள், அநேக வேதனைகள், அநேக துக்கங்கள், அநேக மனவேதனைகள் வருவதற்கு காரணம் தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் இல்லை. அநேகருடைய வாழ்க்கையில இன்றைக்கு வருகிற பிரச்சனை இதுதான். கொஞ்சம் பிரச்சனை வந்தவுடனே கவலைப்பட்டு கலங்கி கண்ணீர் வடித்து புலம்பி மற்றவர்களுக்கு போன் பண்ணி சொல்லி அவர்கள் துக்கப்பட்டு கவலைப்படுகிறதற்கு காரணம் இந்த சூழ்நிலையிலே தேவ வார்த்தையின்படி தெய்வம் என்ன திட்டத்தை என் வாழ்க்கையிலே வைத்திருக்கிறார், தெய்வம் இந்த நிலைமையிலே என்னுடைய வாழ்க்கையிலே எதையோ பேசுகிறார், இந்த நிலைமையிலே தெய்வத்தின் வார்த்தை என்னை எவ்விதத்தில் ஆறுதல் படுத்தும், இந்த விதமான காரியங்கள் வேதத்திலே மற்றவர்களுக்கு சம்பவித்திருக்கிறதா, அவர்கள் அப்பொழுது என்ன செய்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் தேவச்சனமே. ஆகவேதான் தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள், தேவனுடைய வார்த்தையை கனப்படுத்துங்கள், தேவனுடைய வார்த்தையை உயர்த்துங்கள் என்று நாங்கள் சொல்லுவதற்கு ஒரே ஒரு காரணம், நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கு தேவ வார்த்தை ஒன்றுதான் என்பதை நாங்கள் புரிந்திருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார் அங்கே மத்தேயுனுடைய புத்தகம் 16வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான் என்று ஒரு கேள்வியை ஆண்டவர் கேட்கின்றார். இந்த கேள்விக்கு நீங்களும் நானும் பதில் சொல்ல முடியுமா? தெய்வம் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்ல எங்களால் முடியாது. ஏனென்றால் அவர் சர்வ ஞானியாய் இருக்கின்றார். அவர் கேட்கின்ற கேள்விகள் வெளியரங்கமாக எடுத்தவுடனே சொல்ல முடியாது. அதை சிந்தித்து வேதத்தின் வார்த்தையை தியானிக்கும் பொழுதுதான் அதனுடைய அர்த்தம் நமக்கு புரியும். அங்கு போய் சிந்தித்து பாருங்கள் தேவச்சனமே. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உலகம் முழுவதை மனுஷன் ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறான். எப்படி சிலர் பணத்தின் மூலமாக உலகத்தை ஆதாயப்படுத்த முயற்சிக்கின்றார்கள், சிலர் தங்களுடைய அரசியல் செல்வாக்கை வைத்து உலகத்தை முழுவதையும் ஆதாயப்படுத்த நினைக்கின்றார்கள், சிலர் தங்களுக்கு இருக்கிறதான அந்த பலத்தை கொண்டு யுத்தங்களை செய்து முந்தைய காலங்களிலே தேசங்களை நாடுகளை பிடித்தது போல தன்னுடைய கைவசத்துக்குள்ளே தன்னுடைய ஆட்சிக்குள்ளே ஒரு சர்வாதிகாரத்தை செய்ய வேண்டும் என்று முயற்சிக்கின்றார்கள். இன்னும் சிலரை பார்த்தீர்கள் என்றால் படிப்பின் அறிவை வைத்து உலகத்தையே குறித்து பேசுவார்கள். உலகத்தில் எந்த நாட்டிலே என்ன நடக்கின்றது, அங்கு என்ன நடக்கின்றது, இங்கு என்ன நடக்கின்றது, இந்த நாட்டிலே இத்தனையாம் ஆண்டு இத்தனையாம் தேதி இந்த நேரம் இப்படி நடந்தது என்றெல்லாம் உலக ஞானத்தினாலே தங்களுடைய அந்த இருதயத்தை நிரப்பி தங்களுடைய ஞானத்தை தெய்வத்துக்கு முன்பதாக காண்பிக்கிறது போல உலக ஞானத்தை அவர்கள் பேசி அதை முதல் தரப்படுத்துவதற்கு முயற்சிக்கின்றார்கள். அன்பு தேவ ஜனமே, இப்படி ஜனங்கள் எல்லா விதத்திலும் இந்த உலகத்திலே ஏதாவது ஒரு காரியத்தை தங்களுக்குள்ளே வைத்து அதிலே தாங்கள் பலப்பட்டு திடப்பட்டு அதிலே வளர்ச்சி அடைந்து அதனூடாக உலகத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறோம், உலகத்தில் எனக்கு எல்லாம் தெரியும் என்ற ஒரு எண்ணத்துக்குள்ளே மனுஷன் வருகிறான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னதான் அறிவாளியாயிருந்தாலும், என்னதான் படித்த மேதையாயிருந்தாலும், என்னதான் உன்னுடைய ஞானத்தினாலே உலகத்தையே நீ ஆண்டு கொண்டாலும், உனக்குள்ளே இருக்கிற ஆத்துமாவை நீ அங்கே சரியாக ஒரு ரட்சிப்புக்கு நேராக நடத்தாவிட்டால், ஆத்துமாவுக்கு தேவையான ஜீவனுள்ள வார்த்தைகளை உன் இருதயத்திலே நீ வைக்காவிட்டால், அந்த ஆத்துமாவுக்கு சொந்தக்காரராய் இருக்கிற தெய்வத்தை உன் இருதயத்திலே நீ துதித்து பாடி மகிழ்ந்து கர்த்தருடைய வேதத்துக்கு முதலிடம் கொடுத்து அவரோடு கூட நீ வாழாவிட்டால், இந்த இரவிலே நீ மரித்து போனால், இந்த உலக ஆஸ்திகள், உலகத்தின் ஞானம், உலகத்தின் சொத்து உன்னோடு கூட வராது. தெய்வம் உன்னையோடு கூட அழைத்து செல்ல வேண்டுமானால், தெய்வம் தன்னோடு கூட நம்மை அழைத்து செல்ல வேண்டுமானால், தேவ வார்த்தையினாலே நம்முடைய இருதயத்திலே அந்த ஆத்துமாவிலே நாங்கள் நிறைந்து வாழும் பொழுது தேவனுடைய வார்த்தை பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நமக்கு விளக்கங்களை தந்து பரிசுத்த ஆவியானவர் சரியான சத்தியத்துக்குள்ளே நம்மை நடத்தி நித்திய ஜீவனுக்கு நேராக நம்மை வழி நடத்துவார்.
அன்பு தேவ ஜனமே, நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் பொழுது தெய்வம் பேசுகிற காரியங்களை புரிந்து நாங்கள் செயல்பட வேண்டும். ஏனென்றால் மனுஷன் உலகம் முழுவதை ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று மார்க் 8:36 கேட்கிறார். தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் என்னதான் நீ ஆதாயப்படுத்தினால் உனக்கு என்னப்பா லாபம்? ஒன்றுமே கிடையாது. போகும் பொழுது ஒன்றுமே கொண்டு போகவில்லையே. ஆனால் மார்த்தாலோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்காகிய அந்த வார்த்தையை தெரிந்து கொள்ளாமல் மரியாள் அதை தெரிந்து கொண்டாள் என்று நாங்கள் வேதத்திலே தெளிவாய் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு இந்த வார்த்தையை கனப்படுத்துவதற்கு காரணம் என்ன? இந்த வார்த்தை தான் தெய்வமாய் இருக்கிறது. தெய்வம் தான் வார்த்தையாய் இருக்கிறது. வார்த்தையின் வடிவாகிய இயேசு இந்த பூமியில இறங்கி வந்த பொழுது ஆண்டவர் எல்லா விதத்திலும் தன்னை தான் வெறுத்து மனுஷன் அவருக்கு பின்னே வரும் பொழுது அந்த வார்த்தையை கனப்படுத்துவான் என்பதை அவர் புரிந்திருந்தார். ஆகவேதான் ஆண்டவர் வேதத்திலே பார்க்கும் பொழுது பேதுரு தன்னுடைய நிருபங்களிலே எழுதும் பொழுது சொல்லுகிறார். 2 பேதுருடைய புத்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது, பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயினவென்பதையும் அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்ததென்பதையும் மனதார் அறியாதிருக்கிறீர்களா? பாருங்கள், பூர்வத்திலே தேவனுடைய வார்த்தையினால் தான் தெய்வம் வானங்களை சிருஷ்டித்திருக்கிறார். இந்த ஜலத்திலிருந்து பிரிந்து ஜலத்தினாலே தோன்றிய இந்த பூமியையும் தெய்வம் தம்முடைய வார்த்தையை கொண்டுதான் அவர் சிருஷ்டித்தார். வார்த்தையை கொண்டுதான் நடத்துகிறார். இன்றைக்கும் இந்த வார்த்தைக்கு தான் இந்த பூமியும் இந்த சூரிய சந்திர நட்சத்திர அண்ட சராசரங்கள் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தை தான் அதை இயக்கி கொண்டிருக்கிறது என்பதை வேதத்தின் ஆழத்தனமான சத்தியங்கள் நமக்கு வெளிப்படுத்துகின்றது. அன்பு தேவ ஜனமே, இந்த வார்த்தைகள் தான் இந்த உலகத்தையே நடத்துகிறது என்றால் நம்முடைய ஆத்துமாவை நடத்துவதற்கு, இந்த ஆத்துமாவுக்கு எப்படி எதெல்லாம் தேவை என்பதை அறிந்து நமக்கு ஏற்ற விதமாக தெய்வம் தேவ பார்வையிலே நம்மை நடத்துகிறதான வேத வார்த்தைகள் நம்முடைய ஆத்துமாவிலே நிறைந்திருக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய ஆத்துமாதான் முக்கியம்.